அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். நம்ம 10th சயின்ஸ் வீடியோஸ்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோக்களோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது யூனிட் நம்பர் 6 அணுக்கரு இயற்பியல், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்வாங்க. இந்த பாடம் மிக மிக முக்கியமான பாடமும் கூட. அணுக்கரு இயற்பியலை பற்றி லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் எதில் கொடுத்துருப்பேன்னா 9th வீடியோவில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாங்க. முதல் அறிமுகத்தை எடுத்துங்க. இந்த இடத்துல நீங்கள் அறிமுகத்தை அவாய்ட் பண்ண முடியாது. நான் அறிமுகத்திலேயே நிறைய ஒன்வர்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எதையுமே மிஸ் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் என்னென்ன நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டே வருவேன், நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க. பொதுவாக இந்த பாடத்தில் முழுசாகவே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நான் நிறைய விஷயங்கள் இருக்கனால முழுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கவனித்து பாருங்கள். ஓகே, கிமு 400 பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரேக்க தத்துவ அறிஞர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பருப்பொருள்கள் அனைத்தும் சிறிய பகுக்க இயலாத அலகுகள் அப்படின்னாரு. பருப்பொருள்கள் அனைத்தும் பகுக்க இயலாத சிறிய அலகுகள் அப்படின்னு சொன்னாப்புல. அதாவது அவர் சொன்ன விஷயம் என்னென்ன கவனிங்க. மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் டினி இன்டெஸ்ட்ரக்டிபிள் யூனிட்ஸ் கால்டு ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னார். அதற்கு அடுத்து 1803 வந்த ஜான் டால்டன், இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தனிமங்கள் அப்படின்றது இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்கிறார். 1803. அவருக்கு அப்புறமா, டெமோக்ரட்டஸுக்கு அப்புறமா ஜான் டால்டன் என்ன சொல்கிறாருன்னா, எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் விச் ஆர் ஐடென்டிக்கல் இன் நேச்சர். இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்த ஜே தாம்சன், இவர் பார்த்தீங்கன்னா கேத்தோடு கதிர்கள், அதாவது எதிர்மின்வாய் கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை கண்டறிந்தார். நமக்கு தெரியும் எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார்? ஜே தாம்சன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது எலக்ட்ரான்களுக்கு, கேத்தோடு ரேஸ். சரிங்களா? ஸோ கேத்தோடு ரேஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் டிஸ்கவர்ட் பை ஜே தாம்சன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸ்டீன், இவர் பார்த்தீங்கன்னா ஆனோடு கதிர்கள். ஆனோடு கதிர்கள்னால் நேர்மின்வாய் கதிர்கள். இந்த நேர்மின்வாய் கதிர்களை கண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸ்டீன். ஓகேங்களா? அதாவது மேலே பார்த்தது நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், இது பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸ்டீன். பிற்காலத்தில் இதுக்கு பேர் தான் புரோட்டான்ஸ் அப்படின்னாங்க. ஸோ புரோட்டான்களை கண்டறிந்தவன் கேட்டாலும் கோல்ட்ஸ்டீன் தான். புரோட்டான்ஸ் ஆர் டிஸ்கவர்ட் பை கோல்ட்ஸ்டீன். ஓகே, அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1932 சாட்விக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்களை கண்டுபிடிச்சார். மின் சுமையற்ற துகள், சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல்ஸ், நியூட்ரான்ஸ் டிஸ்கவர்ட் பை சாட்விக். சரிங்களா? அவர் பேர் முழு பேர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் சாட்விக். இங்கே இருக்காருன்னு பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்கள், மீசான்ஸ், பாசிட்ரான்ஸ், நியூட்ரினோ பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? இது எல்லாமே அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட துகள்கள் தான். இப்போ சொல்லது எல்லாமே ஒரு கதை மாதிரி, யார் யார் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு. பட் 1911 ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சது அணுவின் நிறையானது அதன் மையத்தில் செறிந்து காணப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு நடத்தியிருந்தேன். சரிங்களா? அதாவது ஒரு தங்கத்தகட்டில் ஆல்ஃபா துகள் ஒன்று தாக்குறப்ப பெரும்பான்மைய கதிர்கள் என்ன போகும், அப்படியே ஊடுருவி போகும். பட் ஒரு சில கதிர்கள் மட்டும் விலகி போகும். ஒரு சில கதிர்கள் ரொம்ப ரொம்ப அப்படியே போன திசையில் அப்படியே திரும்பி வருது. அப்படின்றப்ப அணுவுடைய மையப்பகுதியில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சது யார் தான்? ரூதர்ஃபோர்டு அப்படின்னு நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். சரிங்களா? அதுதான் இங்கேயே சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பிளைன்ட் தட் த மாஸ் ஆஃப் an atom இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் இட்ஸ் சென்ட்ரல் பார்ட் கால் நியூக்ளியஸ். சரிங்களா? ஸோ இது நமக்கு தெரியும். இப்போ இது எல்லாமே 9th பார்த்தது, ஒரு முறை ரீகால் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? இது முக்கியம்னால நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கதிரியக்கம். கதிரியக்கம்ன்றது ரேடியோ ஆக்டிவிட்டி. இதை கண்டுபிடிச்சது யார்? ஹென்ரி பெக்கோரல். இதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன் 9th. அதே கதை இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை முடிச்சுட்டு போகிறப்ப, அதாவது நம்மளுடைய யுரேனியம் இருக்கக்கூடிய கூட்டுப்பொருள் காம்பவுண்ட், அது இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டு போயிடுறாப்புல. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒளிப்பட தகடையும் வச்சுட்டு போயிடறாப்புல. ஒளிப்பட தகடுன்றது ஃபோட்டோகிராஃபிக் பிளேட். ஒரு வாரம் கழிச்சு வர்றப்ப அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கு.
அவர் திரும்ப திரும்ப ஒரு 2-3 ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு, அஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அவர் வச்சுட்டு போன அந்த ஏதோ ஒரு பொருள்லேருந்து ஒரு பர்டிகுலர் ரேடியேஷன் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? அந்த பொருள் என்ன பொருள்னா யுரேனியம். அவன் வந்து கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது அவர் தான். கதிரியக்க பொருள் அல்ல, கதிரியக்கம் அப்படின்ற ஒரு ப்ராசஸை கண்டுபிடிச்சது ஹென்ரி பெக்கோரல். ஸோ அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்த போலாந்து நாட்டு ஃபிசிக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி கியூரி, அவங்க ஹஸ்பண்ட் பேர் பியூரி கியூரி. இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா பிஞ்ச் பிளண்ட் அப்படின்ற ஒரு ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸ்லேருந்து கனிமத்திலேருந்து பார்த்திங்கன்னா கதிரியக்கம் வரதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அவங்க வந்து அதை பற்றி ஆச்சரியப்படலை. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டார். யார் சொல்லியிருந்தாங்க? ஹென்ரி பெக்கோரல் கதிரியக்கம்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவங்களும் பார்த்துருப்பாங்க. பட் என்னென்னா இவங்க கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம், இவங்களுக்கும் ஹென்ரி பெக்கோரலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். பட் அவங்க புதுசாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வெளியான கதிர்கள் பார்த்திங்கன்னா தூய்மையான யுரேனியத்திலிருந்து வரும் கதிர்களை விட அதிக செறிவோடு இருப்பதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது பியூர் யுரேனியத்திலேருந்து வரக்கூடிய அதாவது ரேஸை காட்டிலும் ஹை கான்சன்ட்ரேட்டடாக எதில் வந்திருக்கு, இவங்க பயன்படுத்துகிற அந்த தனிமத்துலேருந்து வந்திருக்கு, அந்த பிஞ்ச் பிளண்ட்லேருந்து வந்திருக்கு. இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. சரிங்களா? என்ன டவுட்டுன்னு பாருங்கள். இந்த பிஞ்ச் பிளண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா யுரேனியத்தை கம்பேர் பண்ணுறப்ப யுரேனியம் அதிக கான்சன்ட்ரேஷனில் இருக்கும், பிஞ்ச் பிளண்ட் பார்த்திங்கன்னா கம்மியான கான்சன்ட்ரேஷனில் தான் இருக்கும். சரிங்களா? அதாவது பிஞ்ச் பிளண்ட்டுக்குள்ளே தான் இந்த யுரேனியம் இருக்குது. ஸோ பிஞ்ச் பிளண்ட் லெஸ் கான்சன்ட்ரேஷன், யுரேனியம் பார்த்திங்கன்னா ஹை கான்சன்ட்ரேஷன். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படி உல்ட்டாவா எப்படி இவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்ப அப்படி உல்ட்டாவா பிஞ்ச் பிளண்ட்டில் ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. இவங்களுக்கு டவுட் வந்துடுது, யுரேனியம் தானே இப்போ ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும், பிஞ்ச் பிளண்ட் லெஸ் கான்சன்ட்ரேஷன் தானே. ஆனால் பார்த்திங்கன்னா அது ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா அப்போ யுரேனியத்தை விட கான்சன்ட்ரேஷன் மிக்க ஒரு பொருள் உள்ளே இருக்குது அப்படின்ற முடிவுக்கு வராங்க. அதுதான் அவங்க கண்டுபிடிச்ச புதிய பொருள். அந்த புதிய பொருளுடைய பெயர் என்ன தெரியுங்களா? ரேடியம். சரிங்களா? ரேடியத்தை கண்டறிந்துக்கிட்டாங்களா இந்த 2 பேர் தான், மேரி கியூரி, பியூரி கியூரி. ஸோ இந்த கதை மாதிரி அப்படி லைட்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தாலே புரியும். சரிங்களா? அவங்களுக்கு அதுக்கு பேர் வச்சிட்டாங்க, ரேடியம்னு பேர் வச்சிட்டாங்க. இந்த கதிரியக்க தனிமங்கள் செறிவு மிகுந்த கதிர்களான ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்களை வெளியிடும். ரேடியம்ன்ற பொருள் பார்த்திங்கன்னா இந்த 3 ரேஸுமே ஆல்ஃபா, பீட்டா, காமா ரேஸை என்ன பண்ணும்? வெளியே விடும். ஸோ அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் கலந்து தான் பேசுகிறேங்க, உங்களுக்கு புரியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், நீங்கள் ரீட் பண்ணுறப்ப புரிஞ்சு போயிடும். கதிரியக்கத்து டெஃபினேஷன் பார்க்குறப்ப நமக்கு தெரியும், சில தனிமங்களுடைய உட்கருக்கள் நிலையற்றவையாக இருக்கும், அன்ஸ்டேபிளாக இருக்கும். நியூக்ளியஸ் ஆஃப் தி சம் எலமெண்ட்ஸ் இஸ் அன்ஸ்டேபிள். அப்படி அன்ஸ்டேபிளாக இருந்தால் என்ன ஆகும்னா கண்டிப்பாக அது டீகே ஆகும், சிதைவடையும். அப்படி சிதைவடைகிறப்ப அதிக நிலைப்புத்தன்மை இருக்கக்கூடிய உட்கருக்களாக மாறும். சரிங்களா? அதிக நிலைப்புத்தன்மை இருக்கக்கூடிய உட்கருக்களாக மாறும். என்ன சொல்கிறாங்கன்னா, the nucleus of some elements is unstable. Such nuclei undergo nuclear decay and get converted into more stable nuclei. அப்படி என்ன ஆகும்னா ரொம்ப நிலைப்புத்தன்மை உள்ள பொருளாக மாறிடும். சரிங்களா? இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் கதிரியக்கம் அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? அதாவது நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய உட்கருக்கள் நிலைப்புத்தன்மையுடைய உட்கருக்களாக மாறும் நிகழ்வு, அதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா கதிரியக்கம் அப்படின்றாங்க. இன்னும் சரியான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படி டிகே ஆகிறப்ப அதில் இந்த ஆல்ஃபா ரேஸும் காமா ரேஸும் ஆல்ஃபா, பீட்டா, காமா இந்த 3 ரேஸும் பார்த்திங்கன்னா வெளிப்படும். எதில்? அந்த ரேடியேஷன். அப்படி இருந்தாலும் அதுக்கு பேர் கதிரியக்கம் தான். ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட்ஸுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்வாங்க, கதிரியக்க தனிமங்கள் அப்படின்வாங்க. அடுத்து இந்த கதிரியக்கம் 2 வகைப்படும், இயற்கை கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம். சில தனிமங்கள் பார்த்திங்கன்னா தானாகவே தன்னுடைய கதிர்வீச்சு வெளியிடும், இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா இயற்கை கதிரியக்கம். உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த யுரேனியம், ரேடியம் மாதிரி. இதை பற்றி என்ன சொல்கிறாங்க கவனிங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனுடைய குறுக்கீடுகளின்றி தானாக கதிர்வீச்சுகளை வெளியிடும் தனிமங்கள் இயற்கை கதிர்வீச்சு தனிமங்கள். அதாவது இதற்கு பேர் இயற்கை கதிரியக்கம். ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே அந்த எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்ன வெளியிடும்? இந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வெளியிடும். சரிங்களா? இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, the elements such as uranium and radium undergo radioactivity and emit the radiations on their own
வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன். அது இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இயற்கை கதிரியக்கம். சரிப்பா, அடுத்தது கவனிங்க. இந்த இயற்கை கதிரியக்கம் பொதுவாக எப்படி இருக்கும்னா, அணு எண் 82 விட அதிகமாக, அணு எண் பார்த்திங்கன்னா 82 காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடக்கூடிய திறன் வாய்ந்தது. ஒரு சில புத்தகங்களில் 83ன்னு போட்டிருப்பாங்க, ஒரு சில புக்கில் 83ன்னு போட்டிருப்பாங்க. இந்த அட்டாமிக் நம்பர் 83க்கு மேலே இருந்தால் தான் அது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி கிடையாது, 82 ஓகே தான். அணு எண் 82 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் பெற்றவை. எக்ஸாம்பிள் யுரேனியம், ரேடியம். ஓகேங்களாப்பா, நோட் பண்ணிக்கோங்க, யுரேனியம், ரேடியம். ஆனால் 82 காட்டிலும் கம்மியாக இருந்துட்டும் 2 எலமெண்ட்ஸ் மட்டும் கதிரியக்க தனிமங்களாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெக்னிட்டியம், இன்னொன்று புரோமித்தியம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிலபஸ் சீச கிளாஸ் எடுக்கிறப்ப அதை நடத்திருப்பேன் உங்களுக்கு, இருந்தாலும் நோட் பண்ணிக்கங்க. டெக்னிட்டியம், இன்னொன்று புரோமித்தியம். டெக்னிட்டியத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் டிசின்னுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொன்று என்னது புரோமித்தியம்ன்றது பிஎம் அப்படின்வாங்க. ஸோ 2 மைண்டில் வச்சுங்க, டெக்னிட்டியம் ஒன்று, புரோமித்தியம் ஒன்று. ஏன்னா இதனுடைய டெக்னிட்டியத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 43 தான், புரோமித்தியத்துக்கு 61 தான். இப்போ கண்டிப்பாக 82 காட்டிலும் கம்மி தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குது, இது ரேடியோ ஆக்டிவாக கொடுக்குது. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்து வச்சுங்கப்பா, இதில் கேள்வி கேட்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ஒரு டியூனோ, இது வரைக்கும் 29 கதிரியக்க பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. there have been 29 ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் டிஸ்கவர்ட் so far. சரிங்களா? அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க, ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். அடுத்து செயற்கை கதிரியக்கம். செயற்கை கதிரியக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக மனுஷன் நம்ம தான் என்ன பண்ணுறோம்னா ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அதாவது சாதாரண லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றுறது, இதுக்கு பேர் தான் செயற்கை கதிரியக்கம். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. The phenomenon by which even light elements are made radioactive by artificial or induced method is called artificial radioactivity. வேறு எப்படி சொல்லலாம்னா இதை மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். மனிதர்கள் மூலம் உருவாக்கும் கதிரியக்கம் சொல்லலாம், அல்லது செயற்கை கதிரியக்கம்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஓகே. இதை பார்த்தீங்கன்னா 1934 ஐரின் கியூரி, எஃப் ஜோலியட், என்ன சார் இன்னொரு கியூரி வராங்க, அவங்களுடைய மகள், இவர் அவங்களுடைய மருமகன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போரான், அலுமினியம் அப்படின்ற லேசான தனிமங்களை ஆல்ஃபா துகளை கொண்டு மோதி என்ன பண்ணுறாங்கன்னா செயற்கை கதிரியக்க பொருளாக மாற்றுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கதிர்வீச்சுகளும் அடிப்படை துகள்களும் வெளிப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ செயற்கை மெத்தட்லேயும் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டை உருவாக்க முடியும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட எலமெண்ட்ஸ் என்னென்னது, ஒன்று போரான், இன்னொன்று அலுமினியம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிகேக்கு உட்பட்ட அந்த பொருளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தாய் உட்கரு. கதிரியக்க சிதைவிற்கு உட்படும் உட்கருக்கு பேர் தாய் உட்கருன்றாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகமான சிதைவுகள், அதாவது வாழ்க்கை போராட்டங்களில் நிறையா சிதைவுகளுக்கு உட்படுபவர்கள் யார் தான், தாயாக தான் இருக்க முடியும். அதனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிதைவுக்கு உட்படும் பொருள் எதாக தான் வருது, தாய் உட்கருவாக தான் வருது. அதாவது the nucleus which undergoes disintegration is called parent nucleus. அதே மாதிரி and that which is produced after the disintegration is called daughter nucleus. ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறமா உண்டாகக்கூடிய பொருளுக்கு என்ன பேர், செய் உட்கருன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் டாட்டர் நியூக்ளியஸ். சரிங்களா? இந்த செயற்கை கதிரியக்கத்தை தூண்டுறதுக்கு ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, இயற்கை அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய அந்த லேசான தனிமங்களை லைட் எலமெண்ட்ஸை வந்து ரேடியோ ஆக்டிவ் மாற்றுறதுக்கு ஏதோ ஒரு பொருளை பயன்படுத்தியிருப்பாங்க இன்டியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க, இது எல்லாமே ஒன்றோடுப்பா, எரித்துகள். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எரித்துகள் அல்லது எரிபொருள் என்ன சொல்லுவாங்கன்னா இதை நோட் பண்ணிங்க, இஜெக்டிவ் பார்ட்டிக்கல் அப்படின்வாங்க. எரித்துகள் ஆங்கிலத்துக்கு பேர் எரித்துகள். ஓகே, நோட் பண்ணி வச்சிங்களா? பார்ட்டிகல்ஸ் which is produced after disintegration is termed as ejective particle. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கவும், அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அந்த எரித்துகளுக்கு பேர் ப்ரொஜெக்டைல். சரிங்களா? ரைட். இப்போ அதாவது இப்போ புரியலாட்டியும் இப்போ சொல்லக்கூடிய இந்த
வரியில் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. ஒரு எரித்துகள் நிலையற்ற தாய் உட்கருவினில், அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க, லேசான தனிமங்கள், லேசான தனிமங்களுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நிலையற்ற தாய் உட்கரு. சரிங்களா? அதாவது லைட் எலமெண்ட்ஸ். இந்த எரித்துகள் இந்த நிலையற்ற தாய் உட்கருவினுள் மோதுறப்ப தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக விடுதுகளை வெளியேற்றி சேய் உட்கருவாக மாறும். இதற்கு பேர் தான் செயற்கை கதிரியக்கம். என்ன சொல்கிறாங்க? when the projectile hits the parent nucleus, it is converted into an unstable nucleus, which in turn decays spontaneously, emitting the daughter nucleus along with an ejected particle. சரிங்களாப்பா? ஓகே, அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கை கதிரியக்கத்துக்கும் செயற்கை கதிரியக்கத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. எது? இயற்கை கதிரியக்கம். இது அப்படி கிடையாது, ஸ்டிமுலேட் பண்ணாதான் நடக்கும். எது? செயற்கை கதிரியக்கம். இது ஆட்டோமேட்டிக், இது வந்து ஸ்டிமுலேஷன். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துங்கப்பா. மொதல் ஆட்டோமேட்டிக், எமிஷன் ரேடியேஷன்ஸ் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன். இங்கே அப்படி கிடையாது. டிஸ்இன்டகிரேஷன் எப்படி நடக்குது? இன்டியூஸ்டு ப்ராசஸால் நடக்குது. ரெண்டாவது பாயிண்ட், ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ற 3 கதிர்களையும் வெளியிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக் பார்ட்டிகல்ஸாக இருக்கக்கூடிய நியூட்ரான், பாசிட்ரான்ஸ், அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸில் தான் இது என்ன பண்ணும்? எஜெக்ட் பண்ணும். இது தன்னிச்சை நிகழ்வு, இது தூண்டப்பட்ட நிகழ்வு சொல்லி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நாலாவது பார்த்தீங்கன்னா 83 காட்டிலும் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 83 விட கம்மியாக, அதாவது கவருங்க, பொதுவாக 83 விட குறைவாக அணியன் கொண்ட தனிமங்கள் நடைபெறுகிறது. எது? ஆனால் அதுதானே லேசான தனிமங்கள். 82 காட்டில் கம்மியாக போனால் தான் அது பேர் லேசான தனிமங்கள். இப்போ எடுத்துக்கிட்ட போரான் அலுமினியம் அப்படி தான். சரிங்களா? இது எல்லாமே லைட் எலமெண்ட்ஸ். பட் 83 மேலுக்கு போகிறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதை கட்டுப்படுத்த முடியும். எதை? இயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அது இயற்கை, அதை வெளியிட்டு தான் இருக்கும். பட் இதை வெளியிடணுமா வெளியிடக்கூடாதுன்றதை நாம் முடிவு பண்ணலாம், கட்டுப்படுத்த முடியும். திஸ் cannot be controlled. எது? நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. பட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. அது cannot be controlled, இது கேன் பி கண்ட்ரோல். சரிங்களா? ரைட்டுப்பா. இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். ஜஸ்ட் ரீட் பண்ணாலே நீங்களே இதை புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா கதிரியக்கத்தின் அலகுகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? யூனிட்ஸ் ஆஃப் ரேடியேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் அதிகமாக கேள்விகள் வருவதற்கு வாய்ப்புகள் இந்த பாடத்தில். அதனால் ரொம்ப கவனமாக கவனிங்க. ரைட்டுங்களா? யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதில் ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது கியூரி. இதுதான் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தின ஒரு அலகு, கதிரியக்கத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அலகு. கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு தாங்க, எஸ்ஐ அலகு கிடையாது. ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு வினாடியில் 3.7 × 10⁻10 என்ற அளவில் சிதைவுகள் ஏற்பட்டால் அது ஒரு கியூரி. என்ன சொல்கிறாங்க? அதாவது இட் இஸ் தி டிஃபென்ஸ் ஆஃப் தி குவான்டிட்டி ஆஃப் எ ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் which undergo 3.7 × 10⁻10 disintegrations in 1 second. This is actually close to the activity of 1 gram of radium 226. அதாவது ஏற்கனவே என்ன சொல்கிறாங்கன்னா 1 கிராம் ரேடியம் 226, அதாவது 1 கிராம் ரேடியம் 226 தனிமம் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளவு சிதைவை ஏற்படுத்துமோ அதுக்கு இது சமம்ன்றாங்க. இந்த மதிப்பு சமம்ன்றாங்க. 3.7 × 10⁻10. ஸோ 3 7 கூட்டுங்க 10 பெருக்கல் 10 அடுக்கில் 10 அந்த மாதிரி மைண்டில் வச்சுங்க. அப்போ அது ஈஸியாக நினைவிக்க முடியும். கியூரினா 10 10 10 3.7 × 10⁻10. சரிங்களா? ரைட்டுப்பா. இப்போ கியூரினா என்னென்னு புரிஞ்சிருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ரெண்டாவது பேராக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். 1 கியூரி இஸ் ஈக்குவல் டு 1 வினாடி நேரத்தில் 3.7 × 10⁻10 சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு. 1 கியூரி இஸ் ஈக்குவல் டு 3.7 × 10⁻10 disintegrations per second. That's all. அடுத்து ரூதர்ஃபோர்டுன்றது ஒருத்தர் பேர் தான், அவர் நினைவாக வைக்கப்பட ஒரு அலகு. கதிரியக்கத்துக்கு இதையும் பயன்படுத்தினாங்க. கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகு இது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கதிரியக்க பொருளானது 1 வினாடியில், அதுவும் 1 செகண்ட் தான், வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு 10⁻6 இருந்துச்சுன்னா அது ஒரு ரூதர்ஃபோர்டு.
10^6னா அது ஒரு ரூதர்ஃபோர்டுன்றாங்க. புரியுதுங்களா? இட் இஸ் another unit method. It is defines as the quantity of a radioactive substance which produces 10^6 disintegrations in 1 second. இன்னும் கூட சுருக்கமாக சொல்லலாம். அடுத்த பேராவை பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும் நல்லா. 1 ரூதர்ஃபோர்டுன்றது RD அப்படின்வாங்க. ஒரு வினாடி நேரத்தில் 10^6 சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு. 1 RD is equal to 10^6 disintegrations per second. இன்னொன்று பயன்படுத்துகிறாங்க, பெக்கோரல். இவர் தான் ஹென்ரி பெக்கோரல், கதிரியக்கத்தை முன்னாடி கண்டுபிடிச்சவர். அவருடைய பேர்லையும் ஒரு அலகை பயன்படுத்துகிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு அலகு. கதிரியக்கத்தின் எஸ்ஐலன்னு கேட்டாங்கன்னா அந்த முன்னாடி கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா, அவர் பேரை தான் நீங்கள் வைக்கணும், பெக்கோரல், BQ அப்படின்வாங்க. இது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஒரு பெக்கோரல் அப்படின்றாங்க. எது எப்படியோ ஒரு பொருளில் இருந்து ஒரு செகண்டுக்கு எவ்வளவு சிதைவு வருதோ அது சேர்ந்து தான் ஒரு பெக்கோரல் அப்படின்றாங்க. சுருக்கமாக எல்லாருமே மைண்டில் வைக்கிற மாதிரி. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் டிஃபென்ஸ் அஸ் தி குவான்டிட்டி ஆஃப் 1 டிஸ்இன்டகிரேஷன் பெர் செகண்ட். இன்னொன்று இருக்குது ரான்சன். ரான்சன்றது பார்த்திங்கன்னா காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றும் ஒரு அலகு. காமா கதிர்களையும் எக்ஸ் கதிர்கள் வெளியிடக்கூடிய அந்த கதிரியக்கத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அலகு. அப்போ ஒரு ரான்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. எஸ்டிபின்றது நிலையான அழுத்தம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில் 1 கிலோகிராம் காற்றில் 1 கிலோகிராம் காற்று நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் 2.58 × 10⁻⁴ கூலும் மின்னூட்டங்களை உருவாக்குற அளவு இருந்துச்சுன்னா அது ஒரு ரான்சன்றாங்க. எப்படி சொல்கிறாங்க? 1 கிலோகிராம் காற்று எடுத்துக்கணும், அதில் கதிரியக்க பொருளானது நம்ம எடுத்துக்கிட்ட கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁴ கூலும் மின்னூட்டங்களை உருவாக்கினா அதுக்கு பேர் ஒரு ரான்சன். புரியுதுங்களா? ஸோ நம்ம இதை பற்றி நீங்கள் மனப்படம்னு அவசியம் இல்லை, ஒவ்வொன்றும் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். 1 ரான்சன் இஸ் டிஃபென்ஸ் அஸ் தி குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் which produces a charge of 2.58 × 10⁻⁴ coulomb in 1 kilogram of air. Understand conditions under standard conditions of pressure. அதுதான் STB அப்படின்வாங்க, ப்ரெஷர்ஸ், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. சரிங்களா? ஓகேப்பா. இது எல்லாமே ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுட்டா போதும். பழமையான அலகு எது? பழமையான அலகு கேட்டாங்கன்னா கியூரி. அதுக்கப்புறம் அதாவது 10⁻⁶ ரூதர்ஃபோர்டு, 3.7 × 10⁻10 கியூரி, 10⁻6 ரூதர்ஃபோர்டு. ஹென்ரி பெக்கோரல்ன்றது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சிதைவு, எவ்வளோ டிக்கோவோ அதுதான். ரான்சன்றது 2.58 × 10⁻⁴ கூலும் மின்னூட்டங்களை உருவாக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அதில் இருக்க கோட் வேர்ட்ஸ், நல்லா மைண்டில் வச்சுங்க. அடுத்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள். மிக முக்கியமான பகுதி. ஏன்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்களை வெளியிடும். எது? இயற்கை கதிரியக்கம் வெளியிடும். அது எப்படி வெளியிடுது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட்டுப்பா. இந்த உங்களுக்கு தெரியுமா பார்த்துட்டு உள்ளே போகலாம். யுரேனஸ் கோள் பெயரிடப்பட்ட பிறகு அதனை கருத்தில் கொண்டு அந்த கோளுடைய நினைவாக வைக்கப்பட்டதான் அந்த பிஞ்ச் பிளான்ட்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த கதிரியக்க கனிமத்துக்கு என்ன வச்சிட்டாங்க? யுரேனியம்னு பேர் வச்சிட்டாங்க. சரிங்களா? யுரேனஸ் கோளுடைய நினைவாக வைக்கப்பட்டது. யுரேனியம் நேம்டு ஆஃப்டர் தி பிளானட் யுரேனஸ் வாஸ் டிஸ்கவர்ட் பை மார்டின் கிளாப்ரத் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த யுரேனியத்தை கண்டுபிடிச்சவர். சரிங்களா? சாரி, பேர் வச்சவர். இல்லை, கண்டுபிடிச்சவர் தான். யுரேனியத்தை கண்டுபிடிச்சவர் தான். ரேடியத்தை கண்டுபிடிச்சது தான் மேரி கியூரி. ரேடியத்துக்கு யார்? ரேடியத்துக்கு அவர், யுரேனியத்துக்கு மார்டின் கிளாப்ரத். சரிப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, அடுத்த ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் என்ன பண்ணிடணும்? கரைச்சி குடிச்சிடணும். பேப்பரை கரைச்சி குடிச்சிடாதீங்க. சரிங்களா? ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்களின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஏன்னா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியில் இருக்கனால ஸோ நான் இப்போ வாசித்தாலும் டைம் தான் உங்களுக்கு வேஸ்ட். ஸோ அதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே அதை வாசித்து பார்த்துங்க, கண்டிப்பாக புரியும். சரிங்களா? இதை எப்படி படிக்கணும் சொல்கிறேன், அந்த மாதிரி பாருங்கள். நான் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா டிகேனா என்னது, பீட்டா டிகேனா என்னது, காமா டிகேனா என்னன்னு நான் நடத்துவேன். அதை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் டேபிளே பாருங்கள், புரியும்.
அதை பார்க்காம நேரம் இந்த டேபிளுக்கு வந்தால் உங்களுக்கு புரியாது. சரிங்களா? ஸோ இந்த டேபிளை நீங்கள் படிச்சுங்க, அப்படியே புக்கில் இருக்கிறத படித்தாலே போதுமானது. சரிங்களா? ரைட்டு. இப்போ நடத்தக்கூடியதை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் டேபிளை படிங்க, பாஸ் பண்ணிவிட்டு படிங்க. கதிரியக்க இடம்பெயர்வு விதி அப்படின்னு ஒரு விதி இருக்குது. கதிரியக்க இடம்பெயர்வு விதி. சார் அப்படின்னா என்ன சார்? நல்லா கவனிங்க. ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்வாங்க. ஒரு பொருள் ஆல்ஃபா கதிர்களை வெளியிட்டால் எந்த மாதிரி மாற்றமாகும், பீட்டா கதிர்களை வெளியிட்டால் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத இந்த சாடி மற்றும் ஃபஜன் இந்த 2 பேர் விளக்குனாங்க. ஸோ அவங்க 2 பேரும் 1900 வெளியிட்ட அந்த விதிக்கு பேர் தான் கதிரியக்க சிதை விதி. பேர்னாது சாடி, SODDY, சாடி, ஃபஜன், FAJAN. இந்த 2 பேர் தான் 1913 என்ன சொல்கிறாங்கன்னா, கவனிங்க, கதிரியக்க தனிமம் ஒன்று ஆல்ஃபா துகளை உமிழும்போது ஒருவேளை ஆல்ஃபா பார்ட்டிக்கலை அது எமிட் பண்ணுச்சுன்னா அதோட நிறையனில் 4 நிறையன்னா கீழே இருக்கும் மேலே இருக்குமா, ஒரு தனிமத்துக்கு மேலே இருக்கும் மாஸ் நம்பர், அதில் 4 அணுன்னா அடியில் இருக்கிறது அட்டாமிக் நம்பர், அதில் 2 குறைந்து, நல்லா ரவுண்ட் பண்ணிக்கங்க, புதிய உட்கரு உருவாகும். அப்போ எங்கெங்கெல்லாம் ஆல்ஃபா துகள் வெளிப்படுதோ அந்த இடத்துல இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணில் 4 குறைஞ்சிரும், மாஸ் நம்பரில் 4 ரெடியூஸ்ட் ஆயிரும், அட்டாமிக் நம்பரில் 2 ரெடியூஸ்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டிகே அப்படின்றது. சொன்னது யார்? சாடி ஃபஜன். ஓகே, அடுத்து நல்லா கவனிங்க. இது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் when a radioactive element emits an alpha particle, a daughter nucleus is formed whose mass number is less by 4 units and the atomic number is less by 2 units. Then the mass number and atomic number of the parent nucleus. சரிப்பா. இப்போ அடுத்தது பீட்டா துகளை வெளியிட்டால் என்ன ஆகுன்னு பாருங்கள். கதிரியக்க தனிமம் ஒன்று பீட்டா துகளை உமிழும்போது அது நிறையெண்ணில் மாற்றம் ஏதும் நிகழாமலும், அதாவது மாஸ் நம்பரில் நோ சேஞ்ச், பட் அட்டாமிக் நம்பரில் மட்டும் 1 அதிகரிக்கும் போட்டிருக்காங்க. அணு எண்ணில் 1 அதிகரிக்குமா, நிறைய எண்ணில் மாற்றம் இருக்காது அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க? when a radioactive element emits a beta particle, a daughter nucleus is formed whose mass number is the same and the atomic number is more by 1 unit then the atomic number of the parent nucleus. சரிங்களா? ஓகே, வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ பாருங்கள், யுரேனியம் 238ன்னு ஒரு தனிமத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சமன்பாடை மொதல் பார்த்துருங்க. ஓகே, இப்போ ஆல்ஃபா துகள் இது வெளியிட்ட என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள் 92 என்னவா மாறிடுச்சு, 90 மாறிடுச்சு. இந்த 92ன்றது அட்டாமிக் நம்பர். அப்போ அணு எண்ணில் 2 குறைஞ்சிருச்சு. மேலே இருக்கிறதுக்கு பேர் மாஸ் நம்பர். இதில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 4 குறைஞ்சிருக்கு. அதைத்தான் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. 2 இங்கே 2 குறைஞ்சி போச்சு, இங்கே 4 குறைஞ்சி போச்சு. புதிய சேய் உட்கரு டாட்டர் எலமெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, அது ஹீலியம். இப்போ 2He4. இந்த மாதிரி முழு விஷயத்துலேருந்து இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு கதிரிக்க பொருள் தான். பட் இது என்ன மாறி இருக்குது? தோரியமாக மாறிடுது. தோரியமாக மாறுறதோடு மட்டும் இல்லாமல் ஹீலியத்தை வெளியிடுது. அப்போ எவ்வளோ குறையுன்னு பார்க்கணும். அட்டாமிக் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 2 கம்மியாகுது. அதே மாதிரி மாஸ் நம்பரில் பார்த்திங்கன்னா 4 கம்மியாகுது. இந்த கம்மியாகுதுன்றதை இந்த 2 கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தா புரியும். சரிங்களா? இதைத்தான்ப்பா ஆல்ஃபா டிகேன்றாங்க. என்ன டிகே? ஆல்ஃபா டிகேன்றாங்க. ஆல்ஃபா சிதைவு. சரிங்களா? நீங்கள் அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள், அழகாக புரியும். நான் சொன்னதும் அப்படியே அதில் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வாங்க, பீட்டா சிதைவு. இதுக்கு சமன்பாடையே பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த 2 பாத்திரம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை கவனிங்க. 15 பாஸ்பரஸ் 32ன்னு போட்டிருக்கான். இப்போ 15 என்ன ஆயிடுச்சுன்னா, 1 கூடியிருக்கா கம்மியாக இருக்கா? 1 கூடிருச்சு. அணு எண்ணில் 1 கூடிருச்சு. மாஸ் நம்பர் ஏதாவது சேஞ்ச் இருக்கான் பாருங்கள், சேஞ்ச் இல்லை. அப்போ மாஸ் நம்பரில் சேஞ்ச் இல்லாட்டி 0. இது பார்த்திங்கன்னா 15லேருந்து 16. எப்படி பார்க்கணும்? இதிலேருந்து இது 1 கழிக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 1 கூடிருச்சு. சார் 1 கூடிருச்சுன்னு -1 போடுறீங்களே, நல்லா கவனிங்க. இந்த 16ஐயும் இந்த -1 கழிங்க, 15 கிடச்சிரும். நீங்கள் +1 போட்டால் 16 கூட்டல் 1 17 ஆயிரும். இப்போ மேலே இப்போ பார்த்த ஆல்ஃபா சிதைவு எடுத்து பாருங்கள், அதுவும் இதே மாதிரி பாருங்கள்.
இதானே பார்த்தோம். எங்கே சமன்பாடு காணோம், இருங்க வெயிட் பண்ணுங்கள். ஆல்ஃபா சிதைவை திரும்ப எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த சமன்பாடில் இந்த 90 2 கூட்டுங்க 92 வந்துடும். 234 4 கூட்டுங்க 238 வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்கணும். பட் இங்கே பார்க்குற பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சமன்பாடுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதும் ரைட் சைடுக்கும் சமம். அப்போ இங்கே 15ன்றப்ப இங்கே 16 ஆயிடுச்சு. அப்போ இங்கே -1 போடாத இங்கே 15 சரியாக வரும். 16 வந்து 1 போனால் 15. இப்போ கரெக்டு தான். 32 32ன்றப்ப 0, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்குரிய அணையின் நிறையம். அப்போ என்ன வெளிப்படுதுன்னு அர்த்தம்னா எலக்ட்ரான் வெளிப்படுதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் என்னது? எதிர்மின் சுமை. அப்போ எதிர்மின் சுமை கொண்ட கதிர்கள் வெளிப்படுது. அதுதான் பீட்டா சிதைவு. பீட்டா டிகேன்றது நம்முடைய அட்டாமிக் நம்பரில் 1 ரைஸ் ஆகிடுது, மாஸ் நம்பரில் நோ சேஞ்ச். சரிங்களா? இதுதான் பீட்டா டிகே. இதை தாப்பா சாடி ஃபேஜன் சொன்னாங்க. இதெல்லாம் அப்படி ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியும். சார் இதெல்லாம் ஓகே. ஆல்பா சிதைவு பீட்டா சிதைவு உங்களுக்கு புரியுது. காமா சிதைவுன்னு என்ன சார்? காமா சிதைவுன்றது பார்த்தீங்கன்னா உட்கருவுடைய ஆற்றல் மட்டும்தான் மாற்றம் அடையும். அதில் இருக்கக்கூடிய அணு எண்ணோ நிறை எண்ணோ எந்த மாற்றம் ஆகாது. அப்படி இருக்கக்கூடிய சிதைவுக்கு பேர் தான் காமா சிதைவு. அப்படி இருக்கக்கூடிய சிதைவுக்கு பேர் என்ன பேர்? காமா சிதைவு. In a gamma decay, only the energy level of the nucleus changes. The atomic number and mass number of the radioactive nucleus remains the same. புரியுங்களா? அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. இதுக்கு பேர் காமா சிதைவு. இப்போ நான் ஆல்ஃபா பீட்டா காமா 3 நடத்திட்டேன்னா இப்போ போய் அந்த டேபிளில் படிங்க, சூப்பராக புரியும். அது எல்லாமே நோட்ஸ் தான், ரீட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கே புரியும். சரிங்களா? எதுக்கு அயனியாக்குத்திறன் கூற, எதுக்கு அயனியாக்குத்திறன் கம்மி, அந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்குங்க. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு பிளவு. சார் அணுக்கரு பிளவு அப்படின்றது என்ன சார்? அணுக்கரு பிளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் உட்கரு இருக்குல்ல, யுரேனியம் தனிமத்துடைய உட்கரு, அதை ஒரு நியூட்ரான் கொண்டு தாக்குறது. அப்படி தாக்குறப்ப 2 குட்டி குட்டி உட்கருக்களாக பிரியும். அப்போ பிரிகிறப்ப என்ன ஆகுதுன்னா அது அதிகமான ஆற்றலை கொடுத்துச்சு, நியூட்ரானையும் கொடுத்துச்சு ஆற்றலையும் கொடுத்துச்சு. இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா 1939 ஆட்டோகான் மற்றும் ஸ்ட்ராஸ்மேன் கண்டுபிடிச்சாங்க. திரும்ப சொல்கிறேன், என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறேன். அதாவது யுரேனியம் தனிமத்தை எதை கொண்டு தாக்குறாங்க? நியூட்ரான் கொண்டு தாக்குறாங்க. ஆல்ஃபா துகளை கொண்டு தாக்குவாங்க, ஏற்கனவே பார்த்துருப்போம், நம்ம ரூதர்ஃபோர்ட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யுரேனிய தனிமத்துடைய உட்கருவனை ஒரு நியூட்ரான் கொண்டு தாக்குறாங்க. தாக்குறப்ப நியூட்ரான் வெளிப்படுது, அதோட ப்ளஸ் சம் எனர்ஜி ஆற்றலும் வெளிப்படுது. அப்போ அதை நோட் பண்ணுறாங்க, ஆற்றல் அதில் வெளிப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் அணுக்கரு பிளவு. ஒரு அணுக்கருவை நியூட்ரான் கொண்டு தாக்கி 2 உடைக்கிறது. இதுக்கு பேர் என்னது? அணுக்கரு பிளவு. கண்டுபிடிச்சது ஆட்டோகான் மற்றும் ஸ்ட்ராஸ்மேன். இவர் பேரில் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம்ன்றதே இந்த ஆட்டோகானுடைய பேரில் தான் வைக்கப்பட்டது. சரிங்களா? அதுலேயும் நடக்கிறது அணுக்கரு பிளவு தான். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரைட், பார்க்கலாங்களா? வாங்க. இந்த சமன்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. பாருங்கள், யுரேனியத்தை எடுத்துட்டாங்க. இதான் யுரேனியம் 92U 235ன்றது யுரேனியம். 0N1ன்றது நியூட்ரான். சரிங்களா? இப்போ இதை கொண்டு தாக்குறாங்க. தாக்குறப்ப பார்த்தீங்கன்னா 2 உட்கருக்களாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று பேரியம், இன்னொன்று கிரிப்டான். சரிங்களா? ஒன்று பேரியம், இன்னொன்று கிரிப்டான். இந்த 56 36 கூட்டி பாருங்கள், 92 வந்துடும். இது கூட்டி பாருங்கள், இது 200. இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 235, ஒன்று 236 இருக்குது. அந்த பக்கம் கூட்டுங்க, 141 ஒரு 92 எவ்வளோப்பா வரும்? 141 ஒரு 92, 233. இங்கே 1ன்னு கால்குலேட் பண்ணிடாதீங்க, இங்கே 1 கிடையாது, இங்கே 3, முன்னாடி 3 இருக்கா, 3 × 1 கூட்டி பாருங்கள், 236 வந்துடுச்சு. அப்போ ஈக்குவலாக தான் இருக்குது, கரெக்டு தான். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரியமாகவோ ஒரு கிரிப்டானாகவோ அதனோடு ஒரு நியூட்ரான் வெளிப்படுது. ஆனால் நம்ம தாக்குனது ஒரு நியூட்ரான், வெளிப்பட்டது 3 நியூட்ரான். கவனித்து பார்த்தீங்களா? அதோட சம் எனர்ஜி வெளிப்படுது. இப்போ பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நியூட்ரான் இருக்கா, இதை கொண்டு போய் திருப்பி இங்கே தாக்கணும்னா இந்த 3 எவ்வளோவா பிரியும்? 1 3ஆக பிரிஞ்சிருக்கு. இப்போ 3 எவ்வளோவா பிரியும்? 9ஆக பிரியும். அந்த 9 27ஆக பிரியும். அந்த 27 சார் டவுட்டாக இருக்குது சார், பெருக்கி பார்த்துங்க. சரிங்களா? 27 × 3 3 20 60 3 21 81 பிரியும். இப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிபியில் பெருக்கு தொடரில் அப்படியே பெருக்கிட்டே போகும். நியூட்ரான் கொடுத்துட்டே இருக்கும். நியூட்ரானை மட்டும் கொடுக்காது, ப்ளஸ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதிக அளவிலான ஆற்றல் ஒரு வினாடியில் உருவாகிடும். அதனால தாங்க ஆட்டம் பாம்பு வெடிக்கிறப்ப அவ்வளோ பெரிய பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான். அவ்வளோ சத்தமோடு வெடிக்கிறதுக்கு காரணம் அதுதான்.
வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா பெருக்குத்தொடர் வரிசையில் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கடகடன்னு கூடும். 1 3 3 வந்து 9 9 27 27 3 பார்த்தீங்கன்னா 81 அப்படியே டக்கு 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 கூட்டிகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ரைட்டுப்பா. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா அணுக்கரு பிளவு. அப்போ ஒரு யுரேனியத்தை கொண்டு ஒரு நியூட்ரானை கொண்டு தாக்குறப்ப 2 செய் உட்கருக்களாக பிரிகிறது நிகழ்வுக்கு பேர் தான் அணுக்கரு பிளவு. சரி, எல்லாம் சொன்னீங்க. ஒரு ஆற்றல் வெளிப்படுதுன்னு சொன்னீங்க. அது எவ்வளோ ஆற்றல் சொல்லவே இல்லையே. இந்த சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிளவுக்கும் 3.2 × 10 - 11 ஜூல் அளவுடைய சராசரி ஆற்றல் வெளியாகும் ஒரு பிளவுக்கு. அப்போனா பார்த்துங்க, எவ்வளோ பிளவுகளோ அந்த அளவுக்கு இதை அப்படியே பெருக்கிக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவிலான ஆற்றல் வெளிப்படுவதற்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். த ஆவரேஜ் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் ஈச் ஃபியூஷன் ப்ராசஸ் about 3.2 × 10 - 11 ஜூல். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளவுக்கு உட்படும் பொருள்கள், ஃபிஷனபிள் மெட்டீரியல். எந்த பொருள் ஃபிஷனுக்கு வந்து ரெடியாக இருக்கோ அதுக்கு பேர் பிளவுக்கு உட்படும் பொருட்கள்னுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235. யுரேனியத்தில் 2 3 இருக்குது, 238 இருக்குது. பட் 235 தான் பிளவுக்கு உட்படும் பொருள். அதுதான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். புளுட்டோனியத்தில் 239. அதே புளுட்டோனியத்தில் பார்த்தீங்கன்னா 241. சரிங்களா? இந்த ரெண்டுமே புளுட்டோனியத்தில் 2, ஒன்று 239, இன்னொன்று 241. யுரேனியத்தில் 235. இந்த 3 பார்த்தீங்கன்னா ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்றாங்க. இப்போ பாருங்களேன், ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா யுரேனியத்துடைய எல்லா ஐசோட்டோப்புகளும் நியூட்ரான்களை உட்கவர்ந்து பிளவுக்கு உட்படுவது இல்லை. முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். யுரேனியத்தின் எல்லா ஐசோட்டோப்புகளும் நியூட்ரான்களை உட்கவர்ந்து பிளவுக்கு உட்படுகிறது. இக்கூற்று சரியான தவறு. பிளவுக்கு உட்படுவது இல்லை. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. 99.28% கொண்ட யுரேனியம் இருக்குல்ல, 238 U238 எழுதுவோம். அந்த தனிமமும் மீதம் இருக்கக்கூடிய 0.72%, ஒன்று கூட இல்லை, ஒன்றை காட்டிலும் கம்மி, 3/4% தான். அது வந்து 235 தனிமம். இந்த ரெண்டுமே கிடைக்கும் இயற்கையில். எது அதிகமாக கிடைக்குது? யுரேனியம் 238 தான் கிடைக்குது. அது 99.28%. ஆனால் அது பார்த்தீங்கன்னா பிளவுக்கு உட்படாது. சரிங்களா? U238 இட் இஸ் நாட் எ ஃபிஷனபிள் மெட்டீரியல். பட் ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய இந்த 235 ஃபிஷனபிள் மெட்டீரியல் இதுக்கு பிளவுக்கு உட்படக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்படி பிளவுக்கு உட்படக்கூடிய பொருளை கொண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுக்கு உட்படாத பொருள் இருக்குல்ல, யுரேனியம் 238 இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுவாங்கன்னா நியூட்ரான்களை உட்கவர செய்வாங்க. நியூட்ரான்களை உட்கவர செய்து அதன் மூலமாக பிளவுக்கு உட்படுற பொருட்களாக மாற்ற முடியுன்றாங்க. இதுதான் அதில் முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்கிறாங்க? பிளவுக்கு உட்படுற பொருளாக மாற்ற முடியும். There are some radioactive elements which can be converted into fissionable material. They are called fertile material அப்படின்வாங்க. ஃபெர்டைல் மெட்டீரியல் அப்படின்றது பார்த்திங்கன்னா வளமிக்க பொருள்கள். அதுதான் யுரேனியம் 238 வரும். ஃபிஷனபிள் மெட்டீரியல் எது வராது? இது வராது. யுரேனியம் 238 வராது. யுரேனியம் 238ன்றது ஃபெர்டைல் மெட்டீரியல். இந்த ஃபெர்டைல் மெட்டீரியலை ஃபிஷனபிள் மெட்டீரியலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? நியூட்ரான்களை அப்சர்வ் பண்ணணும். என்ன பண்ணணும்? நியூட்ரான்களை அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி அப்படியே கன்வெர்ட் பண்ண முடியும். அதையும் தோரியம் 232, புளுட்டோனியம் 240, இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஃபெர்டைல் மெட்டீரியல். முதல்ல 2க்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. எதுக்கு ஃபெர்டைல் மெட்டீரியல்னால் என்னது, ஃபிஷனபிள் மெட்டீரியல்னால் என்னது அப்படின்றத நடத்திருக்கேன். நல்லா பாருங்கள். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா செயின் ரியாக்ஷன், தொடர்வினை அப்படின்வாங்க. தொடர்வினை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னால் அதே தான். 1 3 பிரியும். ஒரு நியூட்ரான் 3 நியூட்ரான் பிரியுது, கொஞ்சம் ஆற்றலை கொடுக்குது. அந்த 3 9 பிரியும், 9 27 பிரியும். அப்படி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாப்பா இந்த தொடர்வினைன்றது. ஸோ செயின் ரியாக்ஷன் அப்படின்றத என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ரைட்டுப்பா, நல்லா கவனிங்க. இந்த செயின் ரியாக்ஷன் 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று கட்டுப்பாடான தொடர்வினை, இன்னொன்று கட்டுப்பாடற்ற தொடர்வினை. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், இன்னொன்று அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அதனால் சார் கட்டுப்பாடான தொடர்வினை, கட்டுப்பாடற்ற தொடர்வினை. அப்படி மல்டிப்ளை ஆகிட்டு போகிறதையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர்
கட்டுப்பாடான தொடர்வினை, கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். கட்டுப்பாடே இல்லைன்னா அது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இந்த கட்டுப்பாடான தொடர்வினை மூலமாக ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ண முடியும். அந்த ஆற்றலை பயன்படுத்தி நிறையா மனித குலத்திற்கு நிறைய மகத்துவமான வேலைகளை பண்ண முடியும். பட் கட்டுப்பாடற்ற தொடர்வினை எதுக்கு பயன்படும்? போரில் தான் பயன்படும். அணுகுண்டுகளாக பயன்படுத்துவாங்க. நம்ம துண்டு குண்டு தூக்கி போட்டால் அவ்வளோதான், அந்த இடத்துல இருக்க ஒரு 300 பேர் 400 பேர் காலி. அப்போ இது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையா? இல்லை. இப்போ கட்டுப்பாடற்ற தொடர்வினை மிக மிக பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். பட் கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் இஸ் தி நமக்கு பாசிட்டிவ் தான் அது. ரைட்டுங்களா? ஓகேப்பா. இப்போ ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் எல்லாமே கதை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் உள்ள ரீட் பண்ணி பார்த்துக்கணும். கட்டுப்பாடான தொடர்வினை பொதுவாக சில மாணவர் என்ன பண்ணுவாங்க, நான் சொல்லக்கூடிய கதையை வச்சு அப்படி எழுதிடுவாங்க. சந்தோஷம். கட்டுப்பாடான தொடர்வினைன்னு என்னது? நல்லா கேளுங்கப்பா. ஒரு நியூட்ரான் எத்தனை நியூட்ரானாக பிரியுது? 1 3ஆக பிரியுது, 3 9ஆக பிரியுது. ஸோ இதையே சொல்கிறீங்க சார். நான் அதில் தான் விஷயம் இருக்குது. 1 3ஆக பிரியுது பார்த்தீங்களா? இந்த 3 1 மட்டும்தான் அடுத்தது கொடுப்பாங்க. 2 இதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை செயலிழக்க வச்சுருவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? உட்கவர்ந்துருவாங்க. அந்த உண்டான 3 நியூட்ரானில் 2 மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 1 இருக்கும். அந்த 1 என்ன ஆகும்? திரும்ப 3ஆக பிரியும். அதில் திரும்ப 2 என்ன பண்ணிடுவாங்க? அப்சர்வ் பண்ணிடுவாங்க. திரும்ப 1 தான் இருக்கும். அப்போ என்னென்னா ஒரே ஒரு நியூட்ரான் மட்டும்தான் ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த 2 அப்சர்வ் பண்ணிடுறோம். அப்படி அப்சர்வ் பண்ணுறது மூலமாக செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது கட்டுப்பாடான தொடர்வினை. ஸோ நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இதை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கதையை வச்சு ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். சரிங்களா? ரைட்டுப்பா. இப்போ நம்முடைய ஆக்கப்பூர்வமான முறைவினைங்களே இப்போ இது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலையிலை. அணுக்கரு உலை இருக்குது பார்த்தீங்களா? அணுக்கரு உலையில் இதைத்தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சரிங்களா? கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்டர், நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பார்த்திங்கன்னா இந்த கட்டுப்பாடான தொடர்வினை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு நியூட்ரான் வச்சு தான் அவ்வளோ மின்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த வெளிப்படுகிற ஆற்றல் தான் நமக்கு மின்சாரம். வெறும் ஒரு நியூட்ரான் தான். ஒருவேளை 3 நியூட்ரான் வெளிப்பட்டு 3 நியூட்ரானுமே அப்படி ரியாக்டர் ஆயிடுச்சுன்னா அணுக்கரு உலை வெடிச்சிருச்சுன்னா அதிலிருந்து வெளியேறக்கூடிய ரேடியேஷன் சுற்றுப்புறத்தில் பல 100 ஆண்டுகள் இருந்து பல்வேறு விதமான பாதிப்புகளை கொடுக்கும். இதனால தான் அணுக்கரு உலையை நம்ம இந்தியாவுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு போராடினாங்க. புரியுதுங்களா? எங்கே படிக்கிற கட்டுப்பாடான தொடர்வினை எங்கே உங்களுக்கு புரிய வைக்குதுன்னு பாருங்கள். அணுக்கரு உலை போராடுறாங்க. நான் ஒரு வகுப்பு எடுக்கிறப்ப கேட்டேன், ஒரு மாணவர்கிட்ட கேட்டேன். மதுரை வகுப்பு நல்லா நினைவு இருக்குது. அதாவது இப்படி கூடங்குளம் அணுமின் உலையில் போராடுறாங்களாப்பா. எதுக்கு போராடுறாங்க சார்? அது வந்து அவனுக்கு பாதிப்பான், கேன்சர் வந்துடுமா. சரிப்பா, அங்கே என்ன நடக்குது, என்ன சயின்ஸ் நடக்குது, அதன் மூலமாக என்ன பாதிப்பு சொல்லுங்கன்னா ஒரு ஆள் கூட தெரில. நான் நல்லா கேட்டது நினைவு இருக்குது. மதுரை பேச்சு தான் கேட்டது. ஆனால் ஒரு சில மாதிரி தெரிஞ்சு அமைதியாக உட்காந்துருந்தாங்க. ஏன்னா பல பேர் அப்படி தான், விஷயம்லாம் தெரியும், பட் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. பட் அது இதுதான் அங்கே விஷயம். என்னென்னா 3 நியூட்ரான் போன நியூட்ரானில் 2 அப்சர்வ் பண்ணிக்கிட்டு 1 மட்டும்தான் கொடுக்கணும். அது 1 கொடுக்காம 3 கொடுத்துருச்சுன்னா அந்த 3 9 கொடுத்துரும், 9 27 கொடுத்துரும். அப்போ ஆற்றல் அதிகமாக வெளிப்பட்டு அணுக்கரு உலை வெடிச்சிடும். இப்போ என்ன ஆகும்னா 3 நியூட்ரான் உருவாகலாம், அந்த 2 அப்சர்வ் பண்ணிடணும். 1 மட்டும்தான் அடுத்ததுக்கு அனுப்பணும், அடுத்த ரியாக்ஷனுக்கு. அந்த 1 அடுத்த 3 கொடுக்கும், அந்த 2 அப்சர்வ் பண்ணிடணும். அப்படி பண்ணோம்னா ஆற்றல் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், மின்சாரம் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களாப்பா? ரைட், ஓகே. அடுத்து கட்டுப்பாடற்ற தொடர்வினை, அதையும் சொல்லிட்டேன். அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன்றதையும் இதிலே சொல்லிட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தொடர்வினையில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற நியூட்ரான்கள் பெருக்கமும் அதன் காரணமாக பிளவும் அதிகமான பிளவு பொருட்களும் உருவாகின்றன. இதில் எக்கச்சக்கமாக உருவாகிடும், உண்மைதான். In the uncontrolled chain reaction, the number of neutrons multiplies indefinitely and causes fission in a large amount of the fissile material. ஓகேங்களா? This result in the release of huge amount of energy within a fraction of second. ஒரு செகண்ட் கம்மியிலே டம்முன்னு எல்லா ஆற்றலும் வெளிப்பட்டுரும். சரிங்களா? ஓகேப்பா. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கே புரியும். இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு யுரேனியம் தான், அதை நியூட்ரானை கொண்டு தாக்குறாங்க. போட்டிருக்காங்களா?
அது 2ஆக பிரியுது, கிரிப்டான் பெரியுமா. அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 நியூட்ரானாக பிரியுது. இது என்ன ஆகிடுது, சாரி, மொத்தம் இது ஒரு 3 ரியாக்ஷனுக்கு இது ஒரு 3 ரியாக்ஷன் தயாராகிடுது. இந்த 3 அடுத்து 9 கொடுக்கும், 9 27 கொடுக்கும். இப்படி அப்படியே பெருக்குத்தொடர் வரிசையில் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதை தான் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. படத்தை பார்த்தாலே ஓரளவு உங்களுக்கு புரியும். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான டேம் மாறுநிலை நிறை. இதையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்கப்பா. கிரிட்டிக்கல் மாசுன்னுவாங்க, பேர்லேயே கிரிட்டிக்கல்னு இருக்குது, அது இருந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம், ஆபத்தை தரக்கூடிய விஷயம். நல்லா கவனிங்க. 3 நியூட்ரான் வெளிப்படும் சொல்லியிருந்தேன். இந்த 3 நியூட்ரான் அப்படியே அடுத்த ரியாக்ஷனுக்கு போகுமானா போகாது, அப்சர்வ் பண்ணுவாங்க. இந்த அப்சர்வ் கரெக்டாக பண்ணால் பரவாயில்ல, கரெக்டாக பண்ணாட்டி என்ன ஆகும் தெரியுமா, அந்த நியூட்ரான்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிக்கும். என்ன ஆரம்பிக்கும்? லீக் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் நியூட்ரான் கசிவு அப்படின்வாங்க. நியூட்ரான் கசிவுண்டுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லுவாங்க இதுக்கு பேர்? லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ். ரைட்டுங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த நியூட்ரான்களை நம்ம பிரத்யேகமாக அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய பொருட்களை தான் பயன்படுத்தியிருப்போம். அந்த பொருள் தான் அப்சர்வ் பண்ணணும். அப்படி பண்ணாமல் பிளவுக்கு உட்படாத பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உட்படாத பொருள் என்ன பண்ணிடணும், அதை அப்சர்வ் பண்ணிடும். அதுவும் பிரச்சனை தான். புரியுதுங்களா? அப்படி அப்சர்வ் பண்ணிருச்சுன்னா, அதாவது நல்லா கவனிங்க, சம் மே பி அப்சர்வ்டு பை தி நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் ப்ரெசன்ட் இன் தி சிஸ்டம், அதுவும் அப்சர்வ் பண்ணிடும். அப்போ இந்த 2 காரணங்கள், ஒன்று சரியாக பிரியாமல் 3ஆக பிரிகிறதுல அந்த 3மே அடுத்த ரியாக்ஷனுக்கு போகாமல் ஏதோ 1 மட்டும் போகும், அதில் 2 மட்டும் போகும், பட் மீதி இருக்க 1 போகலை. அப்போ அதுவும் லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான், நியூட்ரான் கசிவு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எது ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணணுமோ அந்த பொருளை அப்சர்வ் பண்ணணும். அது பண்ணாமல் பிளவுக்கு உட்படாத பொருட்கள், அதாவது நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல், அதை அப்சர்வ் பண்ணிட்டாலும் நியூட்ரான் என்ன ஆகும்? லீக்கேஜ் ஆகும். இந்த 2 காரணங்களால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நியூட்ரான் இழப்பு ஏற்படும். லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். சரிங்களா? என்ன ஆகும்? லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ கூடங்குளத்தில் பார்த்தீங்கன்னா, இழப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு கெயின் கம்மியாயிரும். அது வேஸ்ட், செலவழிச்சு வேஸ்ட். அது நியூட்ரான் இழப்பு ரொம்ப அந்த இடத்துல அதிகமாக இருந்துச்சுன்னா அது பாதிப்பையும் கொடுக்கும், நமக்கு நட்டம். அப்போ நியூட்ரான் இழப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக்கணும். நியூட்ரான் கண்டிப்பாக லீக்கு தான் ஆகும், அது கம்மியாகணும். கம்மியாச்சுன்னா நமக்கு கெயின், அதிலிருந்து நம்ம ஆற்றல் எடுத்துக்கலாம். பட் கெயின் கம்மியாகும், லாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு சிக்கல். அப்போ இந்த வித்தியாசப்படக்கூடிய இந்த நிறைக்கு பேர் தான் மாறுநிலை நிறை. கம்பேர் பண்ணுவாங்க, இதுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் மாஸ். சரிங்களா? இது எப்பயுமே எப்படி இருக்கணும், நம்ம கெயின் பண்ணக்கூடிய அளவு, அதாவது இந்த லாஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் கம்மியாக இருக்கணும், அது அதிகமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. அப்போ எவ்வளோ இருக்கணும், அந்த மாஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அளவு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பேர் தான் கிரிட்டிக்கல் மாஸ், மாறுநிலை நிறை அப்படின்வாங்க. விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த மாறுநிலை நிறைய காட்டிலும் பிளவு பொருட்களின் நிறை கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குறைநிலை மாறுநிலை நிறை, சப் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? சப் கிரிட்டிக்கல் மாஸ். ரைட். அப்படி இல்லாமல் மாறுநிலை நிறையை விட பிளவு பொருட்கள் நிறை அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மிகை மாறுநிலை நிறை அல்லது மீ மாறுநிலை நிலை, சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? ஒன்று, த மினிமம் மாஸ் ஆஃப் எ ஃபிஷல் மெட்டீரியல் நெசசரி டு சஸ்டெயின் தி செயின் ரியாக்ஷன் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் மாஸ், எம்சி அப்படின்வாங்க. இன்னொன்று, இஃப் த மாஸ் ஆஃப் தி ஃபிஷல் மெட்டீரியல் இஸ் லெஸ் தென் த கிரிட்டிக்கல் மாஸ் இட் இஸ் டேர்ம்ட் அஸ் சப் கிரிட்டிக்கல் மாஸ். ஸோ இந்த 2 நேமையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அணுகுண்டு. இப்போ இது வரைக்கும் பார்த்தது அதனுடைய தத்துவங்களை தான் பார்த்தோம். இப்போ அந்த பொருளை பற்றி படிக்க போகிறோம். அணுகுண்டு. அணுகுண்டில் என்ன ஆக்ஷன் இருக்கும், என்ன ரியாக்ஷன் இருக்கும்? அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன், கட்டுப்பாடற்ற தொடர்வினை, அந்த தத்துவம் தான் இருக்கும். அந்த தத்துவத்தின் அடிப்படை தான் இந்த அணுகுண்டு செயல்படும். சரிங்களா? ஸோ மற்ற எல்லாமே கதை தான், ஏற்கனவே பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும். ரீட் பண்ணி பார்த்துங்க. லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் பாருங்கள். 1945 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானில் வீசின ஹிரோஷிமா நாகசாகி
அந்த 2 குண்டுகளும் இந்த கட்டுப்பாடற்ற தொடர்வினை மூலமாக வீசப்பட்ட குண்டுகளே. லிட்டில் பாய் நினைவு இருக்குங்களா? மறக்க முடியாது. சரிங்களா? இன்னும் ஹிரோஷிமா நாகசாகியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்க முடியாத அளவுக்கு தீங்கி கொடுத்துருச்சு. அப்படி கொடுத்தது இதுதான், அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் தான், இந்த ஆட்டம் பாம் தான். அதை பற்றி நிறைய நீங்கள் சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க. பட் அதை பற்றி சயின்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம். இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஒரு டியூனோவை பாருங்கள். இதை பார்த்துட்டு மொதல் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு ஆட்டத்திலேருந்து வெளிவரக்கூடிய அளவை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சார் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. அணுக்கரு இயற்பியலில் சிறிய துகள்களின் ஆற்றலை அளவிடும் அளவு எலக்ட்ரான் வோல்ட் எனப்படும். அதாவது நல்லா கவனிங்க, 1 வோல்ட் மின் அழுத்தத்தினை, அதாவது 1 வோல்ட் 1V பயன்படுத்தி முடுக்குவிக்கப்படும் ஒரு எலக்ட்ரானின் ஆற்றலே, அதாவது 1 வோல்ட்டை வச்சு ஒரு எலக்ட்ரானை இயக்குனீங்கன்னா எவ்வளோ ஆற்றலோ அதுக்கு பேர் தான் 1 எலக்ட்ரான் வோல்ட், 1 EV அப்படின்வாங்க. இப்போ 1 EV ஈக்குவல் டு 1.602 × 10⁻⁻19 ஜூல் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? 1 EV இஸ் ஈக்குவல் டு 1.602 × 10⁻⁹ ஜூல். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. அடுத்த கொஸ்டின், மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டுன்றாங்களே, அதுக்கும் இந்த எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா 10⁶ எலக்ட்ரான் வோல்ட் சேர்ந்தது தான் 1 மில்லி எலக்ட்ரான் வோல்ட். இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய மதிப்பு எது? மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டுன்றது. எதை கம்பேர் பண்ணுறப்ப? எலக்ட்ரான் வோல்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா அதை காட்டிலும் இது 10⁶ மடங்கு. 10ன்னு போட்டு அது பக்கத்தில் 5 0 போட்டு பாருங்கள் எவ்வளோ மதிப்பு வருதுன்னு பாருங்கள். மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்னுவாங்க. எம் எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன அர்த்தம்னா மெகா எலக்ட்ரான் வோல்ட். 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1 MeV. இதுக்கு எப்படி சொல்லுவாங்க? 1 மெகான்னு சொல்லுவாங்க. ஏன் மெகான்னு சொல்கிறாங்க? 10⁶ மெகான்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் எவ்வளோ தெரியுமா? 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட். 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுன்றதே 10⁶. நல்லா ஒரு கணக்கு போடுங்க. அப்போ அணுக்கரு பிளவின் மூலம் வரக்கூடியது பார்த்திங்கன்னா 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட்டுன்னா இதை 200 பெருக்கிக்கணும். 10⁶ 200 பெருக்கிக்கணும். பெருக்கி பார்த்தா எவ்வளோ ஆற்றலும் வெளிப்படும். அவ்வளோ ஆற்றலையும் பாசிட்டிவான விஷயத்துக்கு பயன்படுத்தினா எவ்வளோ நல்லதாக இருந்திருக்கும். ஸோ நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கும் 2ஆம் உலகப் பொருளை பயன்படுத்திட்டாங்க. சரிங்களா? இதை தவிர்த்து இருக்கக்கூடிய அணுக்கரு இணைவு சம்பந்தமான வீடியோக்களை நம்முடைய அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.